வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். மின்சார வாகனங்களின் விற்பனை 300% அதிகரித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாடு முழுவதும் தினசரி மின்சார விநியோக அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு 98 லட்சம் ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் மாலை 6 மணிக்கு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு RN ரவி, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் சார்பில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட டிடி பொதிகை தொலைக்காட்சியை டிடி தமிழ் என்ற பெயரில் தொடங்கி வைக்கவுள்ளார். 8 மாநிலங்களில் 12 ஆகாஷவாணி பண்பலை ஒலிபரப்பு திட்டங்கள், ஜம்மு காஷ்மீரில் தூர்தர்ஷனின் 4 தொலைக்காட்சி டிரான்ஸ்மிட்டர் சேவைகளை அவர் தொடங்கி வைக்கிறார். 12 மாநிலங்களில் 26 புதிய பண்பலை ஒலிபரப்பு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நிகழ்ச்சிக்கு பின்னர் இன்றிரவு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் நாளை ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பிரதமர் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று அங்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில் உள்ள கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் அவர் பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை, திருச்சி மற்றும் ராமநாதபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மின்சார வாகனங்களின் விற்பனை 300% அதிகரித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், காற்று மாசுபடுவதை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாடு முழுவதும் தற்போது நாளொன்றுக்கு 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அடுத்த நிதியாண்டிற்குள் இதனை 60 கிலோமீட்டர் என்ற அளவிற்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாடு முழுவதும் தினசரி மின்சார விநியோக அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் மின்துறை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு RK சிங், ஊரகப் பகுதிகளில் கடந்த 2015-16 ஆண்டில் தினசரி மின்சார விநியோகம் 12.5 மணி நேரமாக இருந்த நிலையில் தற்போது அது 21 மணி நேரமாக அதிகரித்துள்ளது என்று கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் 21 மணி நேரமாக இருந்த தினசரி மின்சார விநியோக அளவு தற்போது 23 மணி நேரமாக அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு எரிசக்தி பற்றாக்குறை 4.5% இருந்த நிலையில் தற்போது அது 1%த்திற்கும் குறைவாக உள்ளதாக திரு RK சிங் கூறினார். சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படும் நிலையில் அதற்கான ஒத்திகை இன்று தொடங்குகிறது. இதையொட்டி சில சாலைகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை காலை 6 மணிக்கு ஒத்திகை தொடங்க உள்ள நிலையில் நிகழ்ச்சி நிறைவடையும் வரை அப்பகுதியில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குடியரசு தின நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெறும் 22, 24 ஆகிய நாட்களிலும் குடியரசு தினமான 26ஆம் தேதி அன்றும் அந்த சாலை உட்பட சில பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு 98 லட்சம் ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களிடமிருந்து கடனுதவி கோரி 1721 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 964 பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். எஞ்சிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தகுதியின் அடிப்படையில் கடனுதவி வழங்கப்படும் என்றும் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கீழக்கரை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் madurai.nic.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஆட்சியர் திருமதி சங்கீதா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இம்மாதம் 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு அரங்கை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக கூறியுள்ளார். இதையடுத்து நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாடுபிடி வீரர்கள், காளையின் உரிமையாளர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் நாளை நண்பகல் 12 மணி வரை இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்களை அறிந்து கொள்ள இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். என்னோட பேர் வனிதா. நாங்கள் ஆவல்நாயக்கம்பட்டி பஞ்சாயத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி எங்கள் ஊரில் மக்களுக்கு அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ இங்கே வண்டி வந்திருக்கு. வண்டி வந்தது மூலிமா இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத இருந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு, இப்போ மோடி அரசு ஆயுஷ்மான் பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 5 லட்ச ரூபாய் இந்தியா ஃபுல்லாக எங்கனாலும் போய் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உஜ்வாலா பார்த்தீங்கன்னா விறகடுப்பு புகை ஊதிட்டு கண் எரிச்சல் அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க எங்கள் கிராமத்துலலாம். இப்போ ஃப்ரீயாக சிலிண்டரு கிடைக்கிறதுனால எங்கள் மக்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு திட்டம், அதில் பார்த்தீங்கன்னா செறிவூட்டப்பட்ட உணவு அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மக்களுக்கு ஆரோக்கியமான உணவாக கொடுக்கறதுக்காக இப்போ வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நல உதவி திட்டங்களை நம்ம மக்களுக்காக கொண்டு வந்ததுக்கு மத்திய அரசுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி. இருவரிச் செய்திகள். உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் இன்று தொடங்கும் அணிசேரா மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையிலான இந்திய குழு பங்கேற்கிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் ஹர்னி ஏரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 6 மாணவர்கள் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் 1வது கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை நடைபெறுவதை அடுத்து வரும் 22ஆம் தேதி அன்று மத்திய அரசு அலுவலகங்களுக்கு பிற்பகல் மணி 2:30 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையம் பரிந்துரைப்படி பேருந்தில் பயணம் செய்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ராஜஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. ஓசூர் மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமானப் பணிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். சென்னை நந்தம்பாக்கத்தில் பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைக்கிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது. கோயம்புத்தூரில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த இணை 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் யோ லூ, போ ஹான் யாங் இணையை வென்றது. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3-4 என்ற கோல் கணக்கில் இந்தியா ஜெர்மனியிடம் தோல்வியடைந்தது. இன்று நடைபெறவுள்ள வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். மின்சார வாகனங்களின் விற்பனை 300% அதிகரித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாடு முழுவதும் தினசரி மின்சார விநியோக அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு 98 லட்சம் ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார்.
ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று ரயில்வே அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.